Hi students, today we will see the unit 18 continuation. Muscular tissue. Muscular tissue are made up of muscle cells. Muscular tissue அப்படின்னா என்ன மீனிங்க? தசை செல்கள். இந்த தசை செல் எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மஸ்குலர் டிஷ்யூ தசை திசு தசை செல்களால் ஆனது. And form the major part of contractile tissue. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னாக்க இது எல்லாமே பார்த்தோன்னா கான்ட்ராக்டைல் டிஷ்யூ ஒன்றோட ஒன்று சேர்ந்து நீச்சியுற்று இருக்குது. They are composed of numerous myofibrils. Each muscle is made up of many long cylindrical fibers arranged parallel to one another. இது எல்லாமே நிறைய மைப்ரோஃபிப்ரில்ஸ் இழை மாதிரி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எப்படி இருக்கும், லாங் நிறைய நீண்டு சிலிண்ட்ரிக்கல் மாதிரி எல்லா ஃபைபர்ஸாக இழை மாதிரி ஒன்றோட ஒன்று பேரலாக அரேஞ்ச் ஆகி இருக்குது. அக்கார்டிங் டு தயர் ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இதோடைய ஸ்ட்ரக்சரு எந்த இடத்துல இருக்குது, அது என்ன வேலை செய்யுது அப்படின்றத பொறுத்து இந்த மசில்ஸை எத்தனை டைப்ஸாக எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கெலிட்டல் மசில் ஆர் ஸ்ட்ரெயிட்டட் மசில், ஸ்மூத் மசில் ஆர் நான் ஸ்ட்ரெயிட்டட் மசில் அண்ட் கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கெலிட்டல் மசில். These muscles are attached to the bones and are responsible for the body movements and are called skeletal muscles. இந்த skeletal muscles பார்த்தோன்னாக்கா எது கூட அட்டாச் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம போன்ஸ் கூட, எலும்பு கூட அட்டாச் ஆகிருக்குது. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாடியோடைய மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. They work under our control and are also known as voluntary muscles. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுது. அதனால இதை என்னன்னு சொல்கிறோம், வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The muscle fibers are elongated, cylindrical, unbranched with alternating dark and light bands giving them the stripped or striated appearance. They possess many nuclei, multinucleated. For example, they occur in the bichips and trichips of arms and undergoing rapid contraction. அப்போ இது பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்னது, நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது மூவ் ஆகிறதுனால இதை வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குது, எலாங்கேட்டடாக சிலிண்ட்ரிக்கலாக, இதில் எதுவுமே கிளைகள் அற்று காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் லைட் பேண்ட்ஸ், இருண்ட மற்றும் இருளற்ற பட்டைகளாக இருக்குது. அதனால இது எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டட் அப்பியரன்ஸ் பார்த்தோன்னாக்க இழை மாதிரி நீட்டாக இருக்குது. They possess many nuclei. இதில் நிறையா நியூக்ளியை இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்க எங்கெங்கெல்லாம் இந்த மசில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கை கால்லலாம் இந்த மசில்ஸ் தான் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. இப்போ இதோ இருக்குது பாருங்க, இதுதான் என்னது இந்த மசில். பார்த்தோன்னாக்கா எல்லாமே எப்படி இருக்குது, நீட்டாக நீண்டு பட்டை போல் இருக்குது, மாறி மாறி காணப்படுது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நியூக்ளியஸ் ஸ்ட்ரைட்டை பார்த்தோன்னாக்கா இதில் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இந்த ஒயிட்டாக தெரியுமா, இதெல்லாம் என்னது நியூக்ளியஸ். இப்போ இதெல்லாம் நியூக்ளியஸ். இதுதான் என்னது ஸ்கெலிட்டல் மசில். Next, smooth muscle. These muscles are spindle shaped with broad middle part and taper ends. இப்போ இதில் ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தோம்னாக்கா என்னது, மிடில் பார்ட்டு, இது டேப்பர் எண்டு கூர்மையாகவும் மிடில் பார்ட்டும் இருக்குது. இதுலேயும் இந்த இடத்துல இருக்கிறதுலாம் என்னது நியூக்ளியஸ். அப்போ இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். There is a single centrally located nucleus, uninucleated. பார்த்தோன்னாக்கா இதில் எங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதோடைய சென்டரில் ஒன்றுத்துலேயும் பார்த்தோன்னாக்கா எங்கே இருக்குது, சென்டரில் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம், யூனிநியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். These fibrils do not bear any strips or striations and hence are called non-striated. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிப்ரில்ஸ் பார்த்தோன்னாக்கா ஒரு இழையும் எப்படி இருக்கிறது இல்லை,
ஸ்ட்ரைட்டடாக வந்து இருக்கிறது இல்லை. அதனால இது என்னன்னு சொல்கிறோம், நான் ஸ்ட்ரைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தே ஆர் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அவர் வில் அண்ட் ஸோ ஆர் கால்ட் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். இது நம்மளுடைய கண்ட்ரோலில் இந்த மசில்ஸ் இல்லை, அதனால இது என்னன்னு சொல்கிறோம், இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த வால்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் சச் அஸ் blood vessels, gastric glands, intestinal villi and urinary bladder contain these type of smooth muscle. இந்த smooth muscle எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா internal organல blood vessel, gastric glands, intestinal villi, urinary bladder இந்த இடத்துலாம் இது இந்த smooth muscles வந்து இருக்குது. நெக்ஸ்ட் cardiac muscle. Cardiac, it is a special contractile tissue present in the ஹார்ட். இந்த கார்டியாக் மசில் எதில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹார்ட்ல மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸ்பெஷல் கான்ட்ராக்டல் பார்த்தோன்னா சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. தீஸ் மசில் ஃபைபர்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச் அண்ட் யூனிநியூக்ளியேட்டட். பார்த்தோம்னாக்கா இந்த மசில் எப்படி இருக்குது, சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன, அது கிளையா பிரான்ச்டாக இருக்குது. பார்த்தோம்னாக்கா ஒன்றுத்துல ஒன்று மட்டும் ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அதனால இதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், யூனி நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த மசில்ஸை. The branches join to form a network called as intercalated disc, which are unique distinguished feature of the cardiac muscle. அப்போ இந்த பிரான்ச் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கா அது இன்டர்கேலேட்டட் டிஸ்க் மாதிரி இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லி சொல்றோம், இதோடைய கார்டியாக் மசில் சொல்றோம். The contractile of cardiac muscle is involuntary and rhythmic. பார்த்தோன்னாக்கா இது இதயம் வந்து இதய தசை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தன்னிச்சையற்று சீராக வந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்டதா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நர்வஸ் டிஷ்யூ, நரம்பு திசு. நர்வஸ் டிஷ்யூ கம்ப்ரைஸ் ஆஃப் த நர்வ் செல்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். நர்வஸ் டிஷ்யூ எதால் ஆனது, நர்வ் செல் நியூரானால் ஆனது. தே ஆர் த லாங்கஸ்ட் செல் ஆஃப் த பாடி. நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எதுதான், அந்த நர்வ் செல் தான் வந்து மிக பெருசு. நியூரான்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் டிஷ்யூ. இதில் நியூரான் தான் பார்த்தோம்னாக்கா என்னது, நர்வஸ் டிஷ்யூக்கு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டு. த எலாங்கேட்டட் அண்ட் ஸ்லெண்டர் ப்ராசஸ் ஆஃப் த நியூரான் ஆர் த நர்வ் ஃபைபர்ஸ். இது எப்படி இருக்குது, எலாங்லேட்டடா ஸ்லெண்டரா வந்து இருக்குது. இதை என்னன்னு சொல்லி சொல்றோம், நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈச் நியூரான் கன்சிஸ்ட் ஆஃப் செல் பாடி ஆர் சைட்டான். ஒவ்வொரு நியூரான்லையும் என்ன இருக்குது, இது செல் பாடி, அப்படி இல்லைனாக்கா சைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒன்றுத்துலேயும் வந்து செல் பாடி அப்படி இல்லைன்னா சைட்டான் வந்து இருக்குது. வித் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். இந்த செல் பாடிலையும் சைட்டான்லையும் என்ன இருக்குது, நியூக்ளியஸும் இருக்குது, சைட்டோபிளாசமும் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்குது. த டென்ட்ரான்ஸ் ஆர் ஷார்ட் அண்ட் ஹைலி பிரான்ச்டு புரோட்டோபிளாசம் ப்ராசஸ் சைட்டான். டென்ட்ரான்ஸ் பார்த்தனாக்கா எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பிரான்ச்டாக இருக்குது. புரோட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் சைட்டான்லேயே இருக்குது. இப்போ இதுதான் வந்து டென்ட்ரான்ஸ், இந்த கிளையா இருக்குது தெரியுமா, இதுதான் என்னன்னு சொல்கிறோம், டென்ட்ரைட்ஸு ஆர் டென்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது the axon is a single long fiber like process that develops from the cyton and ends up with the fine terminal branches. பார்த்தோன்னாக்கா இந்த சென்டரில் உள்ள பிங்க் கலரில் இருக்குது பாரு, அதுதான் என்னது, ஆக்சானு. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, சைட்டானில் ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதில் எண்ட் ஆகுது, டெர்மினல் பிரான்ச்சஸில் வந்து எண்ட் ஆகுது. சின்ன சின்னதாக வந்து ஃபைன் டெர்மினல் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது, அதில் வந்து எண்ட் ஆகுது. They have the ability to receive stimuli from within or outside the body and send signal to different part of the body. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வரக்கூடிய சிக்னல்ஸை என்ன பண்ணும், இந்த டெர்மினல் எண்டு வந்து வாங்கிக்கிட்டு பாடியிலேருந்து உள்ளேயும் வெளியிலையும் சிக்னல் கொடுக்கறது எதுதான், அந்த நியூரான் தான். வாங்கிக்கிட்டு இந்த ஆக்சான் வழியாக போயிட்டு சைட்டானில் போயிட்டு இந்த டென்ட்ரைட்ஸ் மூலியமாக அடுத்த நியூரானுக்கு வந்து என்ன பண்ணுது, சிக்னலை கொடுக்குது. இது வந்து இதோடைய முக்கியமான வேலையாக வந்து இருக்குது.
இன்ஃபோபிட் ஏஜ் ஆஃப் அவர் பாடி செல்ஸ். அப்போ நம்ம பாடி செல்க்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது. செல்ஸ் ஆஃப் த ஐலண்ட்ஸ், nerve cells of the cerebral cortex and most muscle cells last a lifetime but once dead are not replaced. இப்போ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் டெத் ஆயிடுது அப்படின்னாக்கா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எது இது? ஐலண்ட்ஸு, நர்வ் செல்லு, செரிப்ரல் கார்டெக்ஸு, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மசில் செல்ஸ், மோஸ்ட்லி இருக்கக்கூடிய மசில் செல்ஸ் எல்லாமே. எபித்தீலியல் செல்ஸ் லைனிங் த கட் லாஸ்ட் ஒன்லி அபவுட் 5 days. இப்போ குடலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்களுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எத்தனை நாள் தான்? 5 நாள் தான். டூரேஷன் ஆஃப் செல் ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்கின் செல்ஸ் அபவுட் எவ்ரி 2 weeks. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்லு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் ஆகுது. போன் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது? அபவுட் எவ்ரி 10 years, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போன் செல்ஸு என்ன ஆகுது? ரீப்ளேஸ் ஆகுது. லிவர் செல்ஸ் அபவுட் எவ்ரி 300 to 500 days, 300லேருந்து 500 நாளுக்குள்ள நம்ம லிவர் செல்ஸும் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுது. ரெட் பிளட் செல்ஸ் லாஸ்ட் ஃபார் அபவுட் 120 days அண்ட் ஆர் ரீப்ளேஸ்டு. இப்போ ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தோன்னாக்கா அதோடைய ஆயுட்காலம், வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 120 days ரீப்ளேஸ் ஆகுது. ஏன்னா அது இறந்துட்டு புதிய செல்களை வந்து உருவாக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see in the next topic for next class.